சார் போகிற போக்கில் திமுகவும் பிஜேபியும் ஜாயிண்ட் ஆயிடுவாங்களோ தெரியலையே. ஒரே நேரத்தில் 2 தலைவர்களும் வெளிநாடுக்கு பறக்கிறார்கள். ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, ஒருத்தர் யூகேக்கு போகிறாரு. முருகரை பற்றி பலமாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் கொஞ்சம் தீர்மானங்கள் போட்டிருப்பது விசிக கட்சிக்கு சுத்தமாக பிடிக்கலை. சில திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்த நபர்கள் இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது தான் அடுத்த நம்ம ஃபேஸில் அதாங்க நம்ம பார்வைக்கு சில வீடியோக்கள் வருது. அந்த வீடியோக்கள் பார்க்கும்போது ஏதோ ஒன்று காய் நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தோன்றுகிறது. அது என்ன அப்படிங்கிறதையும், அதே மாதிரி நீட்டு தேர்வை பற்றி இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கள்ல, குறிப்பாக 2 நீட்டு தேர்வு ரிசல்ட் அப்படிங்கிறதெல்லாம் அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவுக்கு பேசக்கூடிய சில நபர்களில் இவர் ஒருத்தர். இவர் பேருந்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, வருங்காலத்தில் திமுக மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி வருமா வராதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கேட்குறாரு. அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஏன் வரக்கூடாது, அதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினா பரவாயில்ல, நேரடியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். பாஜகவுடைய தலைவர் வந்து எச் ராஜாங்கிற பாப்பா, எஸ்.வி. சேகர்ங்கிற பாப்பா, மதுவந்திங்கிற பாப்பாத்தி, இவங்க தான் இருந்தாங்க. இன்னைக்கு யார் இருக்கிறா? அண்ணாமலைங்கிற ஒரு நான் பிராமின், எல்முருகனுங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்கிறாரு. பிரதம மந்திரியா இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வாணிய செட்டியார், ராஜ்நாத் சிங் ஒரு இவர், அமித்ஷா வந்து ஒரு சத்திரியர். முதல்லலாம் பாஜகவினுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹெச் ராஜாவை சொல்லுவாங்க, எஸ்.வி. சேகர் அவர்களை சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்த பிராமணர்கள் அவங்கள வகை வச்சே அவங்க வந்து தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து இருக்காங்க. எல் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். அதெல்லாம் வேண்டாம், அவர் பேர் என்ன, மோடி நம்ம பிரதமராக இருக்கார் பாருங்க, அவர் இந்த ஜாதியை சார்ந்தவர் தான். அடுத்து அமித்ஷா, அவர் ஒரு சத்திரியர் தான். அப்படி இப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லா ஜாதகத்தையும் கொண்டு வந்துட்டாரு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவு பாஜக திமுக கூட்டணிக்கு இவங்களே முட்டு கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க போலையே. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த வீச்சு வீசக்கூடியவர் அவரும் சொல்லியிருந்தார், கண்டிப்பாக பாஜகவும் திமுகவும் ஒன்றிணைய போகிறது என்றால் நாங்களாம் நீட்டு ரத்தெல்லாம் கேட்டுட்டு தான் அக்ரிமெண்ட் போடுவோம், பேக்கரி டீல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார் பாருங்க. அப்போவே நாம் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். ஓகே, பின்னாடி ஏதோ டீல் பேசுகிற விஷயம் நடந்துட்டுருக்கு. சரி, ஆனால் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு விஷயத்த சொன்னாரே, எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது, இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மானமுள்ள அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி அவர்களை தற்கூரி அப்படிலாம் சொன்னார். ஓகே, மானமுள்ள அதே அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார், எக்காரணம் கொண்டும் திமுக கூடயும் அதிமுக கூடயும் பாஜக கூட்டணி வைக்கவே வைக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மானமுள்ள அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவெடுப்பார்? அவருடைய அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற பதவிக்கு பதிலாக, ஏன்னா இப்போ ஒரு 4 மாதத்துக்கு வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாரு பார்த்தீங்களா, ஸோ அதற்கு பதிலாக பாஜகவில் துணைத் தலைவர்கள் இல்லாட்டி தலைவருக்கு இவர் இவ்வளோ நாள் தலைவர், இனி இவர் தலைவர் அப்படின்னு சொல்லி மாற்றாக யாராவது இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்னதான் நான் வெளிநாடுகளுக்கு போனாலும் அரசியல்லாம் செய்யாமலாம் இருக்க மாட்டேங்க, அங்கேருந்து நான் அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து அரசியல் செய்யும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியாது, ஆன்லைனில் கொடுப்பாரா இருக்கும், வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியெல்லாம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படின்னா அந்த ஆன்லைன் அங்கேருந்தே அரசியல் செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த பதவிக்கும் இப்போ பாஜக திமுக அப்படிங்கிற அந்த கூட்டணி அஸ்திவாரம் இடப்பட்டு வருகிறதே, அதற்காக வேலைகளும் அங்கே பலமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒருவேளை அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்த்தா அண்ணாமலை அவர்களுக்கு நேர் எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசினதுக்கான விமர்சனத்தை எல்லாமே கொடுத்தது இப்போ பாஜகலேயே பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. நேற்றே நம்ம அதை பற்றி வீடியோ போட்டுட்டோம், பாஜகவில் உட்கட்சி பூசலா அப்படின்னு சொல்லி. ஏன்னா தமிழிசை அவர்கள் என்னதான் செய்கிறாங்க, கொஞ்ச நாட்களாகவே அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக, அண்ணாமலை பேசக்கூடிய சில அந்த கொள்கைகளுக்கு எதிராக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும், சில கூட்டங்களில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், இல்லாட்டி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மடைமாற்றம் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிறைய வீடியோக்களை நம்மளால் பார்க்க முடியுது. பாஜகவினுடைய ஒரு கூட்டம் திடீர்னு பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் சீக்கிரமாக போயிடுவாங்க, அண்ணாமலை அவர்கள் கூட நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்துல தமிழிசை சவுந்தரராஜன் இருப்பதாக நினைக்கிறார்களோ என்னவோ. இது இப்படின்னா விஜயதாரணி அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம்.
6 மாதம் ஆச்சு, நம்பி தான் வந்தேன், எனக்கு ஏதாவது பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேட்க, அங்கேருந்து செல்வ பெருந்தகையவர்கள் காங்கிரஸில், இன்னைக்கு காங்கிரஸில் ஒரு கூட்டம் வேற வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நேற்று வளர்ந்த கட்சி, நேற்று பிறந்த கட்சி எல்லாமே நாம தான் செகண்ட் மோஸ்ட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை குத்தி சொல்கிறாரு தெரியுதா? விஜய் அவர்களுங்க, தளபதி விஜய் அவர்கள். இப்போ எல்லாருடைய பார்வையும் தளபதி விஜய் அவர்கள் மேலே தான் இருக்குது. காங்கிரஸினுடைய பார்வை தளபதி விஜய் அவர்கள் தான், திமுகவினுடைய பார்வை தளபதி விஜய் அவர்கள் தான், சீமான் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் தான், அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பிஜேபி எல்லாருமே தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் எப்போது, எப்படி, ஏன், என்ன மாதிரியான கொள்கையை வைக்க போகிறார், அவருடைய கொடி இதுதான் ஃபைனலைஸ் பண்ண போகிறாரா இப்படின்னு சொல்கிற 1008 கேள்வி அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கெல்லாம் விஜய் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை பகிர முடியுமோ அதெல்லாம் பகிர்ந்து வருகிறார்கள். எந்த இடத்துலாம் விஜய் அவர்கள் வெறும் ஒரு ஸ்டார்ட் அப் தான், அவர் பெருசாக எதுவுமே செய்ய மாட்டார், அவரால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்கிற கருத்துக்களை மக்கள் மனசில் விதைப்பதற்கு எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ செல்வ பெருந்தகை அவர்களும் அதை தான் சொல்கிறார். நேற்று தொடங்கினாங்க அந்த கட்சி. நம்ம கட்சி எவ்வளோ வருடங்களாக இருக்குது, காங்கிரஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல, இருக்கா? அந்த பக்கமாக அந்த சவுண்டே வரல. சார் கொஞ்சம் சத்தமாக கேளுங்க, காங்கிரஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்கா? மறுபடியும் சத்தம் வரல. கெத்து இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், ஆனால் இப்போ அந்த கெத்து இல்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே சொல்லிட்டு இருக்காங்களே. இப்போதைக்கு திமுக கூட இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லைங்க. அது அட்டைப்பூச்சிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த பூச்சிகள் சாப்பிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் திமுக அப்படிங்கிற அந்த ஒரு உடலுடன் ஒட்டி இருக்கக்கூடிய ஒட்டுண்ணியாகத்தான் யார் இருக்காங்க, காங்கிரஸ் இருப்பதாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. உண்மையிலேயே காங்கிரஸினுடைய பலம் தெரிய வேண்டும் என்றால் அவங்க திமுக விட்டு ஒரு தேர்தலையாவது சந்திக்க வேண்டும். அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்னா திமுக கூட இருக்குப்பா, அது கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவ்வளோதான். திமுக கூட இருக்கிற உதயசூரியன் கூட இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, விசிகாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் இப்போ திமுக அப்படிங்கிற அந்த குடையின் கீழே இருக்கக்கூடிய நிழல்கள் மட்டும்தான். உண்மையான குடை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற கட்சி தான். அதே மாதிரி தான் ரொம்ப பெருசாக இருந்தாங்க ஏடிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கே இப்போ என்ன ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியலை. சார் எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருக்காங்க, உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதை காரணம் காட்டி நான் இந்த ஒரு விசாரணைக்கு வருவதை நீங்கள் தான் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள், இவ்வளோ வருடங்கள் ஆகிருச்சு, ஏடிஎம்கேங்கிற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய உள்கட்சி பூசல் எல்லாமே சரி பண்ணி இபிஎஸ், ஓபிஎஸ், டிவி, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சசிகலா இப்படின்னு சொல்லி எல்லாரையுமே சேர்த்து வச்சு ஒரு சூப்பரான ஒரு பார்ட்டியை உருவாக்கி, ஆல்ரெடி இருந்த பார்ட்டி தானே, ஏதோ சொத்து தகராறா இல்லாட்டி வாய்க்கா தகராறான்னு தெரியல. இந்த 4 பேரும் 4 முனைகளில் இருப்பது அப்படின்னு சொல்லும்போது என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல. காசை பங்கீடு பண்ணுறதுக்கா, பதவியை பங்கீடு பண்ணுவதற்கா, அதிகாரத்தை பங்கீடு பண்ணுறதுக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் எந்த பங்கீடாக இருந்தாலும் சரி பங்குகளாக உங்களுடைய நேரம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் கட்சிகள் புதுசாக உருவாகி வருகின்றன, புதிய தலைவர்கள் உருவாகி வருகிறார்கள், புதிய சித்தாந்தங்கள் உருவாக்கப்படுகின்றன, மக்கள் மனதில் பெரிய ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாற்றம் அப்படின்னு சொன்னோடனே தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நேராக நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அப்படி போகும்போது ப்ரெஸ் மீட் அப்படின்னு ஒன்று வைப்பாங்கல்ல. சார் நீங்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. வெயிட் அண்ட் see. அமைச்சர் துரை மனுஷனுக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த டைமில் இந்த கேள்வி நாங்கள் கேட்போம் சார், இதை பார்த்து படிச்சிருங்க சார் அப்படிங்கிறது தான். அங்கே ரஜினிகாந்த் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடனே மு க ஸ்டாலின் அவர்கள், அவங்க 2 பேரும் நீண்டகால நண்பர்கள், ஸோ அவங்க நகைச்சுவையை பகைச்சுவையாக ஆக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்த்து வாசிச்சிட்டார். அடுத்ததா சார் நீங்கள் வேறு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதே கேள்வியை ஒரு 3 நாட்களுக்கோ 4 நாட்களுக்கோ முன்னாடி இதே மு க ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டபோது, இல்லை உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா, எனக்கு அப்படி எந்த இன்ஃபர்மேஷன் வரலையே அப்படின்னு சொல்லியிருந்தார். கரெக்டு தானே? ஆனால் இன்றைக்கி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? சொன்னது அப்படி சாதாரணமாக கிடையாது, சிரிச்சுக்கிட்டே கீழே பார்க்குறாரு. கீழே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்க்குறாரு, ஏன்னா அந்த விடை கிடைக்கல சரியா. மறுபடியும் பார்க்குறாரு, பார்த்துட்டு மாற்றம் ஒன்றே மாறாதது, இருக்கலாம் பாருங்கள், வெயிட் அண்ட் see அப்படிங்கிறார். இதை இன்னும் சில மீடியாக்கள், குறிப்பாக இந்த கார்த்திகை செல்வன் அப்படிங்கிறவரெல்லாம் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, அப்படி கீழே பார்க்குறது மறுபடியும் அதை கட் பண்ணிவிட்டு மாற்றம் ஒன்றே மாறாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கீழே பார்த்து வாசிக்கவே இல்லையா. என்ன விசுவாசம், அந்த விசுவாசம்லாம் நல்லது தான் யா, நான் தப்புன்னே சொல்லலை. பட் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர் எவ்வளவு பிரிஸ்காக, எவ்வளவு ஆக்டிவாக,
எப்படி இருக்கணும், எப்படி பேசணுங்கிற ஒரு ஒரு நமக்குலாம் ஒரு ஆசை இருக்காதா, இப்படி இருக்கணும், எவ்வளோ கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவரால் முடியலை, ஓகே, பட் அதை ஏன் கட் பண்ணி நீங்கள் காண்பிக்கிறீங்க? ஓகே, முடியலைங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டியதானே. ஒரே படமாக காண்பித்து எவ்வளோ நாளைக்கு தான் இந்த படத்தை ஓட்டிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கீழே நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்களே. அஸ் அ ஊடகவியலாளராக, அஸ் அ ஒரு காமன் மேனுக்கு செய்தியை கொடுக்கக்கூடிய நீங்களே இப்படி வெட்டிங் கட்டிங் ஒட்டிங்லாம் செஞ்சீங்கன்னா மீதம் இருக்கும் சாதாரண ட்விட்டர் வாசிகள் சந்து வந்துலாம் இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்வாங்க? உங்களுடைய அரசியல் தலைவர்களை பற்றி, எதிர்க்கட்சிகளை தலைவர்களை பற்றி என்னெல்லாம் வெட்டி ஒட்டி கட்டிங்லாம் பண்ணுவாங்க? கொஞ்சம் பார்த்து செய்யுங்கயா, நீங்களாம் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த யூடியூபர் மாதிரிலாம் கட்டிங் வெட்டிங் ஒட்டிங்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலராலும் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி, மேற்கூரை இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் காயம். அந்த செய்தியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. F4 கார் ரேஸ் சூப்பராக விளையாடப்படும், அந்த செய்தியை சொல்லிக்கோ. சார் பூச்சி கீழே விழுந்து உடஞ்சிருச்சான் சார், 3 பேருக்கு காயம் சார், எங்களுடைய குழந்தைகளுடைய உயிர் அப்படின்னு சொல்லும்போது அதை இருட்டடிப்பு செஞ்சிரு. F4 வாகனம் எப்படி ஓடப்போகுது அதை மட்டும் வெளியில் கொண்டு வா, அதெல்லாம் பேசாதப்பா. அதெல்லாம் அரசாங்க பள்ளிலாம் தரமாக இருக்கிறது சார், தரத்தை ஒன்று செக் பண்ணிடுங்க சார். அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு மேலெல்லாம் ஏதாவது பேசின குண்டாஸ் 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 குண்டாஸ், நல்லதை பகிர்ந்து குண்டாஸ், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.